பிரதர் இது என்ன ஒயிட்டா இருக்கு, ஏறலாம் மேல ஏறலாமா? கண்டிப்பா ஏறலாம். ஓகே, இதுதான் பாக்கெட் ஸ்ப்ரிங். பாக்கெட் ஸ்ப்ரிங். கஸ்டமர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா மெத்தலையும் எல்லாரும் படுக்க முடியாது. ஓகே ஓகே நீங்க எங்க கால் வைக்கிறீங்களோ அங்க மட்டும்தான் உள்ளாமுங்க. ஓகே 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 தெரியுதா? ஓகே. பக்கத்துல யார் படுத்தது பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு பண்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகுதா? ஒண்ணுமே தெரியல. இதோட டென்சிட்டி வேற, இதோட டென்சிட்டி வேற. 80 கிலோக்கு மேல வெயிட் இருந்தா இந்த மெத்தட் செட் ஆகாது. அது படுக்க முடியாது. படுக்க முடியாது. என்ன ரீசன்? உங்களோட ஹிப் பொசிஷன் வந்து ரொம்ப, இதோட பேரும் லேட்டெக்ஸ் தான். என்ன சொல்றீங்க? ஆமா. இப்ப ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து ஸ்ப்ரிங் கேட்டாங்கன்னா, நான் உங்க பாடி வெயிட் என்னன்னு கேட்பேன், இது என்ன ஏஜ்னு கேட்பேன், எத்தனை பேர் படுப்பாங்கன்றது கேட்பேன். எனக்கு இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெக் செட் ஆகுன்றது. தாய்லாந்து லேட்டெக்ஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. இதுல வந்து 4 குவாலிட்டி. சின்ன பசங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். அப்படியா? வயசானவங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். கை கால் வலி இவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். பிரெக்னென்ட் லேடிக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். நியூலி மேரிட் கப்பல் அவங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். பிறந்த குழந்தை படுக்கிறதுக்கு ஒரு மேட்ரஸ். இதோட மெட்டீரியல் நம்ம தனியா தெரியுது. இத கையில பிடிச்சோம்னா ஏதோ வேற ஸ்பாஞ்ச பிடிச்ச மாதிரி. ஆமா, ஸ்பாஞ்ச் பிடிச்ச மாதிரி தான் வர இருக்கும் ஸ்பாஞ்ச். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம பண்றதே இல்ல. அப்படியா? சில பேர் சைட் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, இப்படி படுப்பாங்க ஒரே பக்கம், அவங்களுக்கு ஒரு மெத்த செட் ஆகும். ஸ்டமக் ஸ்லீப்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு மெத்த செட் ஆகும். ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. மெத்தன்றது வந்து ஒண்ணு கிடையாது, அதுல வந்து நிறைய இருக்கு. சரி, உங்க பாடிக்கு என்ன மேட்ரஸ் செட் ஆகுன்றத நான் வந்து உங்க தலை எவ்வளவு அமங்கணுமோ அவ்வளவுதான் அமங்கும். உங்க ஷோல்டர், லோயர் பாடி வெயிட், இந்த 3-4 இந்த 3-4 ஜோன்ல உட்காரும். சரி ஓகே. இது வந்து 5வது ஜோன். ஓகே ஓகே. இது எல்லாம் ஒரு தனித்தனியா ஒரு லேயர் இருக்கு. ஆமா, 1 2 3 4. இது 4வது ஜோன் வந்து உங்க ஹிப் பொசிஷன். ஓகே. உங்க முதுகு பொசிஷன் தான் உங்க பாடியில மொத்தமா வெயிட்டா இருக்கிற பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இதோட டென்சிட்டி வந்து மாறும். நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சஜஸ்ட் பண்றது வந்து லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ்ல 7 ஜோனை பிரிச்சு இருக்கிறதுனால உங்க பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணும். அந்த பாடி ஈவனா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்க சர்விக்கல், உங்க இங்க இருந்தா பிடிச்சி இந்த சர்விக்கல் இருந்தா இந்த இடுப்பு வரைக்கும் வந்து பாடி ஈவனா பண்ணும். ஓகே ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு வலி குறையும். எனக்கு இப்ப படுக்கும் போது பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது, இடுப்புக்கு ஒரு மாதிரி கிடைக்குது, தொடைக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே தெரியுது. கரெக்ட். இதுதான் 7 ஜோன். அது என்ன பார்த்தா ஏதோ குப்பை மாதிரி கிடக்குது. அது என்னது? அது வந்து காயம், தேங்காய் நார்னு சொல்லுவாங்க. ஆமா, அது கிட்ட ஒரு 120 130 காயர் இருக்காங்க. சரி ஓகே. அது எனக்கு எப்படி சொல்றது, இப்ப நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னதுதான். எனக்கு குவாலிட்டி சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா அவ்வளவுதான். அது எனக்கே பிடிக்கல. இப்ப அதை நான் எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால குறை கட்டிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதை பாத்தீங்கன்னா, அதாவது எதையோ ஒண்ணு போட்டு அனுப்புறது இல்லாம இவருக்கு பிடிக்கிறதுக்கு அந்த பக்கம் குப்பையில போட்டுருக்காரு பாருங்க. இதுக்கு தெரியுமா? நீங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்க தெரியும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாய்லாந்துல இருந்து பார்த்தா ரப்பர் பால் வருது. ஸோ அதுல வந்து இந்த லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரஸ் வருதுங்க. ஸோ இது இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வீடியோ மேக் பண்றது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஹலோ சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் மேல நின்று பேசிட்டு இருக்கோம். உங்க கம்பெனி பேரு எங்க இருக்கீங்க? பபிள் மேட்ரஸ். ஆக்சுவலி நம்மளது சாஸ்தா குரூப்ஸ் கீழ வந்து பபிள் மேட்ரஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டார்டிங்ல இந்த பேசிக் மாடல்ல இருந்து பிடிச்சி ஹையர் எண்ட் மேட்ரஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஃபோம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பிடிச்சி லேட்டெக்ஸ் ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா விதமான மேட்ரஸும் எல்லா ரேட்லயும் ஒரு கஸ்டமருக்கு அஃபோர்டபுளான பிரைஸ். அப்படியா? ஒரு கஸ்டமர் இப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க, சார் நான் ஒரு மெத்த வாங்கணும், வீட்டுக்கு ஒரு 10,000 வாங்கணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணலாம். சரி ஓகே. சரி, ஒரு 5,000 6,000 மெத்த வாங்கணும், அதுக்குள்ளேயும் பண்ண முடியும். அதாவது கஸ்டமைஸ் கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் என்ன மாதிரி கேக்குறாங்களோ பண்ணி அது போக இப்ப நீங்க ஜென்ரலா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஷோரூம் வச்சிருப்பாங்க, ஷோரூம் போய் ஒரு மெத்த வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா உங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, கஸ்டமர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா மெத்தலையும் எல்லாரும் படுக்க முடியாது. எல்லா மெத்தைக்கும் எல்லாருக்கும் செட் ஆகாது. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம், இந்த மெத்த வந்து நீங்க 80 கிலோக்கு மேலனா இந்த மெத்த செட் ஆகாது. அப்படியா? 80 கிலோக்கு மேல வெயிட் இருந்தா இந்த மெத்த செட் ஆகாது. படுக்க முடியாது. என்ன ரீசன்? உங்களோட ஹிப் பொசிஷன் வந்து ரொம்ப உள்ள போகும். இப்ப நான் ஒரு 80 kg வருவேன்னு உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது. இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ன்றது எப்ப செட் ஆகும்னா 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் தான் செட் ஆகும். சோ அப்படி படுக்கறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும்? பேக் பெயின் வரும். உங்க ஸ்பைன் இப்படி இருக்கும் உங்க ஸ்பைன் இப்படி இருக்கும் வச்சுக்கோங்களேன். நீங்க படுக்கும்போது உள்ள ரொம்ப ஆயிடுச்சுன்னா இப்படி யாரும் ஸ்பைன், அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு முதுகு வந்து அன்இவன் ஆகும். சர்விக்கல் பெயின்ல இருந்து பிடிச்சி பேக் போன் பெயின். மேனுஃபேக்சரர்ல டாக்டருங்களா? இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. உண்மையா சொல்றேன் பிரதர். இப்போ நான் அதான் சொல்றேன், இப்ப நீங்க ஷோரூம் போனா ஏதாச்சும் சொல்லுவாங்களா, உங்களுக்கு பிடிச்ச மெத்த உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துட்டு அவங்களுக்கு தான் காசு. பட் அப்படி கிடையாது. நம்ம இன் கேஸ் என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஸ்ப்ரிங் கேட்டாங்கன்னா, நான் உங்க பாடி வெயிட் என்னன்னு கேட்பேன், இது என்ன ஏஜ்னு கேட்பேன், எத்தனை பேர் படுப்பாங்கன்றது கேட்பேன். எனக்கு இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெக் செட் ஆகுன்றது நான் சொல்லுவேன். அப்படியா?
சரி சரி. இப்போ பிளைண்டா வந்து எனக்கு ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங் கொடுங்க, நிறைய பேர் எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி வாங்கி என்கிட்ட மெத்த செட் ஆகல சார், இப்பதான் ரீசெண்டா வாங்கியிருக்க, தூக்கி போட முடியல, படுக்கவும் முடியலன்ற கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு. அப்படிங்களா? சரி. அந்த மாதிரி கிடையாது, உங்க பாடிக்கு தான மாதிரி மேட்ரஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போகணும்னா, சின்ன பசங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், அப்படியா? வயசானவங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், கை கால் வலி இவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், பிரெக்னென்ட் லேடிக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், நியூலி மேரிட் கப்பல் அவங்களுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், பிறந்த குழந்தை படுக்கிறதுக்கு ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இவ்வளவு இருக்கு. 80 கிலோக்கு மேல போன ஒரு மேட்ரஸ் செட் ஆகும். இன்னொன்னு, சில பேர் சைட் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, இப்படி படுப்பாங்க ஒரே பக்கம், அவங்களுக்கு ஒரு மெத்த செட் ஆகும். ஸ்டமக் ஸ்லீப்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு மெத்த செட் ஆகும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. மெத்தன்றது வந்து ஒண்ணு கிடையாது, அதுல வந்து நிறைய இருக்கு. உங்க பாடிக்கு என்ன மேட்ரஸ் செட் ஆகுன்றத நான் இங்க பண்ணி. பழைய காலத்து ஆளுங்க ஒரு 80-90 வயசு இப்ப இருக்கிறவங்க தரையில பாய் விடிச்சு பறப்பாங்க. 80 வயசு நடந்துதான் இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு 30 வயசுக்கே வலி வருது, இடுப்பு வலி, கழுத்து வலி 30 வயசுக்கு எதுக்கு வருது? அதான் இந்த மாதிரி நீங்க படுக்க போற இடம் தான் உங்களோட பாடி எப்படி இருக்கணும்ன்ற டிசைட் பண்ணும். இப்ப ஏன்னா இப்ப சில பேர் நீங்க டாக்டர் கிட்டே போனீங்கன்னா, சார் ரொம்ப இடுப்பு வலி தரையில படுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பாடியோட ஸ்பைன் வந்து ஈவனா பண்ணும். அப்ப ஈவனா இருக்கிற கொஞ்சம் வலி குறையும். அது வந்து ஆர்த்தோபெடிக். இப்போ நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சஜஸ்ட் பண்றது வந்து லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ்ல 7 ஜோனை பிரிச்சு இருக்கிறதுனால உங்க பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணும். அந்த பாடி ஈவனா இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க சர்விக்கல் இங்க இருந்தா பிடிச்சி இந்த சர்விக்கல் இருந்தா இந்த இடுப்பு வரைக்கும் வந்து பாடி ஈவனா பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு வலி குறையும். சரி, ஓகே. இந்த மெத்தல படுத்தா வலியே போயிருமா சார்ன்றத பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்ட்டா ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் டீலர் கொடுப்பாங்க. டீலர் இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்தா கடை, கடையில இருந்தா கஸ்டமர். எத்தனை கை மாறி போகுதுங்க? 5 கை மாறிடுச்சு. 5 ப்ராஃபிட். 5 கைக்கும் ப்ராஃபிட் வேணும்ல. இப்ப டைரக்டா இப்ப மக்கள் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வாங்க போறாங்க. அதான் 5 ப்ராஃபிட் வந்து குறைய போகுது உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்ட் தானே? இப்போ ஒரு ப்ராடக்ட் மேட்ரஸ் ஒரு 5000 மேட்ரஸ் ஒரு 5 கை மாறும்போது 8000 10000 ஆயிரும். மக்கள் வந்து 5000 மேட்ரஸ் 10000 போகும். ஏன்னா அந்த 5 கை மாறும்போது 5 கைக்கு 1000 ப்ராஃபிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10000 மெத்தம் வந்துரும். நாம அப்படி கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி காமிச்சு, சார் இதுதான் உங்க ஸ்பெக், இதுதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண போறோம், அவங்க ஓகே சார்ன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேட்ரஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரும். அது போக உங்க வீட்டுக்கு மெத்த வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பே பண்ண போகும். ஓகே சூப்பர். அதுல எந்த அட்வான்ஸும் கிடையாது. ஏன்னா சில பேரு கேஷ் ஆன் டெலிவரியா? கேஷ் ஆன் டெலிவரி கூட கிடையாது. அவங்க வீட்டுக்கு மெத்த கேஷ் ஆன் டெலிவரினா மெத்த வாங்கும்போது கேஷ் கொடுக்கும். ஓகே. அப்படி கிடையாது, அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க எனக்கு காசு போட்ட போதும். அப்படியே, அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா டைரக்டா நீங்க அனுப்பிச்சு விட்டுருவேன். டோர் ஸ்டெப் உங்க வீட்டு வாசல் இருக்கும், நான் மெத்த அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நான் காசு கொடுக்குறனால ஓகே தான். இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்றேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு நம்ம கிட்ட. இப்போ ப்ராடக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு 25000 30000 மெத்த வாங்கணும்னா எத்தனை யோசனை பண்ணணும்? ஒரு மாசம் சம்பளம். அப்ப அவங்க பார்த்து வீட்டுக்கு வந்த உடனே மெத்த ஒரு நாள் படுத்து பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்க காசு போடுங்க நான் ஏன் சொல்றேன்னா அவங்களோட திருப்தி. சரி, நான் ஒரு 20000 30000 மெத்த வாங்கிருக்கேன், நான் கேட்ட மாதிரி ஒரு மெத்த வந்துருக்கு. 20000 30000 காடி 5000 மெத்த வாங்கினா நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போடுங்க. உங்க டோர் டெலிவரி எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குறேன். சரி பிரதர். இப்போ வந்து லேட்டெக்ஸ் இல்லாம வேற என்ன ஃபார்ம் வச்சிருக்கீங்க? எல்லா கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு பிரதர். நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது லேட்டெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து இப்ப நீங்க ஸ்ப்ரிங் வாங்கிருக்கீங்க, ஸ்ப்ரிங் அழுத்தம் ரொம்ப இருக்கு, ஸ்ப்ரிங்ல படுக்க முடியல. அப்ப என்ன ஆகுனா இதுதான் டாப்பர். ஓகே, இது டாப்பர். நீங்க இதுக்கு மேல விரிச்சு நீங்க இந்த ஸ்ப்ரிங்குக்கு மேல விரிச்சு நீங்க தாராளமா தூங்கலாம். நாலா பக்கம் எலாஸ்டிக் வரும். பெட் கவர் தேவையில்ல. பெட் கவர் தேவை. இதுல வச்சு தூங்கலாம். சரி, ஓகே. சோ இதுதான் ஸ்டார்டிங் பிரைஸ். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எந்த ஃபார்முலா கட்டாலும் பண்ணி கொடுப்பீங்க. இன்னொன்னு எதுவுமே ரெடியா இருக்காது, நீங்க சொன்னாதான் ரெடி பண்ணணும். அப்படியா? சோ அதான் கஸ்டமர் கால் பண்ணி இந்த ஃபார்முலா கஸ்டமர் கால் பண்ணி இந்த ரேட்ல, ஆமா இந்த மாதிரி எனக்கு பாடி வெயிட் வேணும், அவங்க ஏஜ் வேணும், எத்தனை பேர் படுக்கிறாங்கன்றது வேணும், வலி ஏதாச்சும் இருக்கான்னு வேணும், ஆபரேஷன் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா, இது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெக் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க என்கிட்ட வாங்கலானாலும் பரவாயில்ல, நீங்க எங்க எடுத்தாலும் நல்ல ப்ராடக்ட் ஆயிடுங்க. சரிங்க. இப்ப நீங்க எனக்கு கூப்பிடுறீங்க, சார் இந்த ஒரு மாதிரி மெத்த வாங்கணும், நான் வீட்டு பக்கத்துலயே எனக்கு ஒரு கடை இருக்கு, நான் இங்கேயே வாங்கிக்கிறேன், ஸ்பெக் சொல்றேன் எழுதிக்கோங்க, நீங்க எங்க வேணா வாங்கணும். ஓகே ஓகே. நீங்க வாங்கணும்னு நான் சொல்லல, பட் நீங்க வாங்குற ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும். கேரண்டி வாரண்டி அது மாதிரி இருக்கா? எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. பேசிக் குவாலிட்டில இருந்து வாரண்டி இருக்கு. நான் ஒவ்வொரு மெட்டீரியலை காமிக்கிறேன். வாரண்டினா என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன கிளைம் பண்ண முடியும்? இப்ப நீங்க இது ஸ்ப்ரிங், இது இங்க குழி விழுந்துருச்சு, ஆமா, இதுக்கு நீங்க கிளைம் பண்ணலாம். அப்படியா?
இல்ல ஸ்ப்ரிங் கட் ஆயிடுச்சு கிளைம் பண்ணலாம். ஓகே ஓகே. பிசிக்கல் டேமேஜ்க்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியும். பிசிக்கல் டேமேஜ் நாமளா வாண்டடா எடுத்து கிழிச்சிருதோ இல்ல நம்ம ரிங்கோ கால் செயினோ பண்ணிட்டு கிழிக்கிறதோ அந்த பிசிக்கல் டேமேஜ் கிளைம் பண்ண முடியாது. வாட்டர் தண்ணி பட்டோ இல்ல யூரின் போயோ இந்த மாதிரி பெட் எல்லாம் நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அதனால கூட ஸ்ப்ரிங் டேமேஜ் ஆகும். ஸோ இது தவிர மற்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க கிளைம் பண்ணலாம். ஸோ எப்படி கிளைம் பண்றது, யாரை கான்டாக்ட் பண்றது? ஒண்ணுமே இல்லை பிரதர், நம்ம நம்பர் தான் என் நம்பர். எந்த நம்பர் ஆர்டர் பண்ணும்போது அதே நம்பர் தான். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு வாரண்டியில. ஆன்லைன் வாரண்டி இருக்கு, பிசிக்கல் வாரண்டி இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப எனக்கு சார் எனக்கு கார்டு இது வாங்கிருக்கீங்க நீங்க, எனக்கு கையில கார்டு கொடுத்துருங்க, நான் கையில கார்டு கொடுத்துட்றேன் வாரண்டி கார்டு. நீங்க கிளைம் பண்ணும்போது அந்த வாரண்டி கார்டு கண்டிப்பா இருக்கு. அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன் இருக்கு. சில பேர் கார்டு மறந்துடுவாங்க சார் அப்படின்னு இருக்கிற ஆளுங்களுக்கு ஆன்லைன் வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். லைக் எப்படின்னா, நீங்க என்கிட்ட இதை வாங்கிருக்கீங்க, நீங்க வாங்கின டேட் உங்க பேரு இம்ரான் வந்து இந்த டேட்ல என்கிட்ட இதை வாங்கிருக்காங்க, வாரண்டி கிளைம் பண்ணலாம். அந்த டேட் வாரண்டி இந்த இப்ப 2024 வாங்கினா 2025 வரைக்கும் இதை கிளைம் பண்ணலாம். நான் வாரண்டி மென்ஷன் பண்ணி ஆன்லைன் வாரண்டி நீங்க கிளியர் பண்ணிடுவோம். நீங்க என்னைக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த நம்பர்ல ஏதாச்சும் உங்க ஃபோன் நம்பரோ உங்க பேரோ உங்க அட்ரஸ் எது சொன்னாலும் நீங்க கிளைம் பண்ணிடுவோம். சரி. இப்ப வந்து ஆர்டர் எப்படி பண்றது? ஃபோன் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். கால் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ல கால் பண்ணி ஆர்டர் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவீங்க? நான் சொல்றேன்ல, உங்க வீட்டு வாசல் வரைக்கும் நான் டெலிவரி தரேன். ஓகே. நீங்க எங்கேயும் போய் எடுக்காதுங்க, உங்க வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம அட்ரஸ் டெலிவரி தரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு மக்கள் காசு கொடுத்தா அது குவாலிட்டி, அந்த குவாலிட்டி இருக்கா, நீங்க நினைச்ச குவாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சா, அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். சரி. இப்போ உங்கள்ட்ட என்னென்ன மேட்ரஸ், என்னென்ன பேசிக் குவாலிட்டில இருந்து காமிக்கிறோம். பார்க்கலாம். இப்ப நம்ம நிக்கிற இந்த ஃபோம் என்ன ஃபோம் இது? இது வந்து அல்ட்ரா பவுன்ஸ். இங்க போட்டுருக்காங்க பாருங்க, அல்ட்ரா பவுன்ஸ். இது வந்து இதுல இந்த ஃபோம்ன்றது எப்பவுமே ஒரு மெட்டீரியல் கிடையாது. இந்த ஃபோம்ல வந்து 5 கேட்டகரி இருக்கு. அப்படியா? இந்த ஃபோம்ல 5 கேட்டகரி. இது யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. இப்போ வந்து நான் இந்த சிங்கிள் மேட்ரஸ் வந்து ஒரு 3500 கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து 2000 கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்க முடியும்? அப்ப ஏதாவது உள்ள நடந்திருக்குன்னு குவாலிட்டி கம்மி பண்ணாதான் கொடுக்க முடியும். கண்டிப்பா. இது வந்து அல்ட்ரா பவுன்ஸ் பாருங்க, நீங்க எங்க கால் வைக்கிறீங்களோ அங்க மட்டும் தான் உள்ளாமுங்க. ஓகே. தெரியுதா? ஓகே. பக்கத்துல யார் படுத்துறது பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு பண்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகுதா? ஒண்ணுமே தெரியலையே, சாதாரணமா இருக்கு பிரதர். இங்க பாருங்க. சோ இதுதான் அல்ட்ரா பவுண்ட். இது வந்து 3500 ஒருத்தர் படுக்கிற மெத்தட். அப்படியா? ஒருத்தர் சிங்கிள். டபுள் காட்னா 4500. ஓகே. 4 இன்ச்சுக்கு. ஓகே. கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா 5500 இருந்து 6000. அவ்வளவுதான். கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 7000 இருந்து 7500 பண்ணி கொடுத்தேன். கிங் சைஸேவா? என்ன சொல்றீங்க? ஆமா, 3 பேர் படுக்கிற மெத்தட் 7000 இருந்து 7500 நான் பண்ணி தரேன். அதாவது இந்த அல்ட்ரா பவுன்ஸ் ஃபோம் இதுல வந்து 18 டென்சிட்டி வரும், 20 வரும், 23 வரும், 32 வரும், 32 டென்சிட்டி. சரி. ஓகே. நான் 2 யூஸ் பண்ணுவேன். ஆமா, நான் 23 யூஸ் பண்ணுவேன், 32 யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட் படுக்கணும் சார், ரொம்ப பெயினா இருக்கும், அவங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்ன 23 போட்டா போதும். ஓகே. நார்மலா ஜென்ரலா படுக்கணும் சார், 32 போட்டா போதும். ஓகே. சரி பிரதர். நான் அப்ப சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு உங்க பாடிக்கு எந்த மாதிரி மெத்த செட் ஆகுமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். இது பேசிக், முழுக்க இது பேசிக். சரி பிரதர். நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் காமிக்கறாங்க. பிரதர் இது என்ன ஒயிட்டா இருக்கு, மேல ஏறலாமா? கண்டிப்பா ஏறலாம். ஓகே. இதுதான் பாக்கெட் ஸ்ப்ரிங். 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த மேட்ரஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படியா? 15 இருந்து 35 வயசு வரைக்கும் மட்டும் தான் இந்த மேட்ரஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அப்படியா? அது 80 கிலோக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணணும். 80 கிலோக்கு மேல செட் ஆகாது. கண்டிப்பா செட் ஆகாது. அது போக 35 வயசுக்கு மேலயும் இது செட் ஆகாது. 13500 கியூன் சைஸ் பண்ணலாம். அப்படியா? 14500 கிங் சைஸ் பண்ணலாம். 8 இன்ச். இங்க பாருங்க, இதுல இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்ன்றது ஒண்ணு கிடையாது. இதுல வந்து 3 விதமான பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கு. சரி. ஓகே. எல்லாத்தோட பேரும் பாக்கெட் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் கூட அந்த இது. ஆமா, இது வந்து ஸ்ப்ரிங்கோட ஃபெல்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபெல்ட்டோட சப்போர்ட்டுக்காக ஒரு கிளிப் போட்டிருக்கோம் இது. சரி. ஓகே. இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்து 1.8 mm, 1.8 திக்னஸ். ஓகே. இதுல வந்து 1 இருக்கு, 1.2 இருக்கு, இது 1.8. சரி. அது போக இந்த இண்டிவிஜுவல் பாக்கெட் வந்து 75க்கு 75 சைஸ். இதுலயே 60க்கு 60 இருக்கு. அது பண்ண உங்களுக்கு ரேட் குறைஞ்சிரும். கண்டிப்பா. இது வந்து 150 செலவு கொடுப்பீங்க. 60க்கு 60 நீங்க 10,000 எடுக்கலாம். நம்ம கிட்ட கிடையாது சார். செகண்ட் குவாலிட்டி இப்ப நீங்க கேட்டீங்களா, அந்த 10 லட்ச ரூபாய் 1000 அங்க போட்டு வச்சு செகண்ட் குவாலிட்டின்ற பொருள் என்னைக்குமே கம்பெனி உங்க வீடியோ பார்த்து ஆர்டர் பண்றதோ இல்ல வேற ஆர்டர் பண்றதோ கிடையாது. மக்கள் வந்து நீங்க வாங்கி நல்லா இருக்குன்னு இன்னொருத்தருக்கு சொன்னாதான் அதுதான் பிசினஸ். கண்டிப்பா. அவட வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் அது. அந்த மாதிரி பொருளும் நம்ம பண்றது இல்ல, அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம பண்றது இல்ல. சூப்பர். ஒரே குவாலிட்டி. ஓகே. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா போட்டு கொடுத்துடலாம். as per your wish.
உங்களுக்கு ஏதாச்சும் சார் எனக்கு இந்த ரெட் பிடிச்சிருக்கு, ப்ளூ பிடிச்சிருக்கு, கிரீன் பிடிச்சிருக்கு, ஏகப்பட்ட கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணா இது மேல நான் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். இதுல இன்னொரு ஆப்ஷன், இது மேல சூப்பர் சாஃப்ட் பண்ணி பண்ணிக்கலாம். சார் எனக்கு 10 இன்ச் மெத்த வேணும் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். 8 இன்ச் வேணும் பண்ணிக்கலாம், 18 இன்ச் மெத்த வேணும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு கஸ்டமைஸ் யாரும் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா. பட் இந்த லெவல்ல உங்க அளவுக்கு பாத்தீங்கன்னா யாரும் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியும். கஸ்டமைஸ்ன்றத விட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. குவாலிட்டின்றதுல எந்த விதத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறது கிடையாது. இன்னொன்னு, இது கூட நீங்க இந்த மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா 2 பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 2 பில்லோ கவர் எல்லாமே சேர்த்துதான் வரும். எல்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீ எல்லாம் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இந்த ஃப்ரீன்றது எந்த கான்செப்ட் என்னைக்குமே என் கடையில வந்து ஃப்ரீயும் கிடையாது, ஆஃபரும் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. யாரோட காசு அது? என் காசு தான். அப்புறம் எதுக்கு நான் ஃப்ரீன்னு சொல்லணும்? பியூரா இது உங்க காசு தான். நான் கொடுக்க போற 2 பில்லோவும் உங்க காசு தான், நான் கொடுக்க போற 2 பில்லோ கவர் உங்க காசு தான், பெட்ஷீட்டும் உங்க காசு தான். அப்ப ரேட் கம்மியா தரீங்களா? அப்ப ஃப்ரீயா நாங்க எடுத்துக்க முடியும். இல்ல இப்ப நான் ஃப்ரீன்னு சொன்னா நீங்க என்னென்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையில்லாத பொருள் இப்ப நான் சொல்லலாம் பிரதர், ஒரு ஸ்லிம் ஃப்ரீயா தர, அது தர, இது தர, எல்லாமே யாரு காசு? உங்களுக்கு தேவையில்லாத பொருள் உங்களுக்கு விற்கணும்னு நான். ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்டரி செட்டப் வச்சிருக்கீங்க, ஒரு 20-30 பேர் வேலை செய்யறாங்க, இவ்வளவு மிஷினரிஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா கொடுத்தா வாய்ப்பே இல்லையே, கொடுக்க முடியாது. நான் மட்டும் கிடையாது, யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியாம கொடுக்கறது தான் ஃப்ரீ. என்ன குவாலிட்டி, பெஸ்டான குவாலிட்டி அவங்க வந்து பார்த்தா ஒரு நியாயமான ரேட்ல கொடுக்கலாம். அவ்வளவுதான். அதான் சொல்றேன். இப்ப நானும் சொல்லலாம், இப்ப உங்ககிட்ட எல்லாமே நானும் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன்னு சொல்லி. ஃப்ரீ எல்லாம் கிடையாது, எல்லாம் கஸ்டமர் காசு தான். கண்டிப்பா. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். இவ்வளவு வந்து ஓப்பனா பேசுறீங்க, இதுக்கே மக்கள் கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. பிரதர், இது என்ன ஃபோம் பிரதர்? டிஃபரெண்டா இருக்கு, வித்தியாசமா ஓட்டையா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா தாய்லாந்து லேட்டெக்ஸ், அப்படியா? இதுதானா? அது இதுதான் தாய்லாந்து லேட்டெக்ஸ். அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? என்ன பிரதர், ஏதோ கடல் அலை மாதிரி வருது. கரெக்ட், இதுதான் தாய்லாந்து லேட்டெக்ஸ். இங்க பாருங்க, இங்க காமிங்க. இந்த மேட் இன் தாய்லாந்து சீலோட சேர்த்து தான் வரும். ஓகே, இதுல என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, அப்படியே ஸ்கேம் நடக்குது, அதுல நிறைய நடக்குது. இங்க பாருங்க, மேட் இன் தாய்லாண்டா, இதே லேட்டெக்ஸ், எல்லாத்தோட பேரும் லேட்டெக்ஸ் தான். ஓகே, சரி இங்க பாருங்க, இதோட பேரும் லேட்டெக்ஸ் தான். என்ன சொல்றீங்க? ஆமா. இப்ப ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல பிரதர், ஒரே மாதிரி தான் இருக்கு கீழே வச்சிட்டோன்னு. ஆனா மேல இருக்கும்போது டிஃபரன்ஸ். இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்ப தெரியுது. இதோட வெயிட் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. இதோட வெயிட்டே வேற, இதோட வெயிட்டே வேற. கண்டிப்பா இதோட டென்சிட்டி வெயிட்லெஸ் கம்மியா இருக்கு. இதோட டென்சிட்டி வேற, இதோட டென்சிட்டி வேற. ஓகே, இந்த மாதிரி இப்ப ஒரு லேட்டெக்ஸ், இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தாய்லாந்து லேட்டெக்ஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. இதுல வந்து 4 குவாலிட்டி இருக்கு. இது முதல்ல வந்து ரப்பரே இல்லையே, இது ரப்பரே இல்ல, கையில பார்த்தாலே தெரியுது. ஆமா, இதோடைய மெட்டீரியல் நம்ம தனியா தெரியுது. இதை கையில பிடிச்சோம்னா ஏதாவது வேற ஸ்பாஞ்ச பிடிச்ச மாதிரி. ஆமா, ஸ்பாஞ்ச பிடிச்ச மாதிரி தான் வர இருக்கும் ஸ்பாஞ்ச். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம பண்றதே இல்ல. அப்படியா? இந்த மேட் இன் தாய்லாந்து, இது வந்து கேரளா லேட்டெக்ஸ். சரி பிரதர், இதை படுத்து பார்த்தலாமா? பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதே ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் நம்ம மேட்ரஸ் செஞ்சு. நீங்க படுத்து பாருங்க, அதுல எந்த ஃபீல் கிடைக்கும். சரி படுத்துறோம், மக்களுக்காக, உங்களுக்காக. இந்த மெத்தல அதான் இப்படிதான் படுக்கணும் நம்ம. இப்படியா? இந்த 7 ஜோன் போட்டிருக்காங்கல்ல. ஆமா. இப்ப உங்களுக்கு இப்ப கிளியரா தெரியும் பாருங்க. உங்க தலை வைக்கிற இடத்துல வந்து லோயர் பாடி வெயிட்டா இருக்கும், அதனால இங்க பெரிய பெரிய ஹோல்ஸா இருக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து உங்க தலை எவ்வளவு அமங்கணுமோ அவ்வளவுதான் அமங்கும். உங்க ஷோல்டர், லோயர் பாடி வெயிட் இந்த 3-4 இந்த 3-4 ஜோன்ல உட்காரும். சரி, ஓகே. இது வந்து 5வது ஜோன். ஓகே. இது எல்லாம் ஒரு தனித்தனியா ஒரு லேயர் இருக்கு. ஆமா, 1 2 3 4. இது 4வது ஜோன் வந்து உங்க ஹிப் பொசிஷன். ஓகே, உங்க முதுகு பொசிஷன் தான் உங்க பாடியில மொத்தமா வெயிட்டா இருக்கிற பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இதோட டென்சிட்டி வந்து மாறும். இங்க அமுங்குற அளவுக்கு இங்க அமுங்காது. ஓகே, தெரியுதா? புரியுது. என்னோட கையே தெரியுது. எனக்கு இப்ப படுக்கும் போதே பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது, இடுப்புக்கு ஒரு மாதிரி கிடைக்குது, தொடைக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கே தெரியுது. கரெக்ட், இதுதான் 7 ஜோன். அப்படிங்களா? சரி, ஓகே. இதுதான் 7 ஜோன்ன்றது. இதுதான் கால் ரொம்ப சாஃப்டா இருக்கு. கால் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஏன்னா அந்த காலோட பாடி அங்க வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க காலுகிட்ட வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும். சோ அதனால வந்து அங்க என்ன அமுங்கணுமோ அதை மட்டும் தான். இதுதான் ஒரிஜினல் லேட்டெக்ஸ் சர்டிபிகேட். அப்படியா? தெரியுதா? இங்க பாருங்க, ரிப்போர்ட், சாம்பிள் ரிசீவ்ட் டேட் 9ஆம் தாரீக்கு, ரிப்போர்ட் டேட் 10ஆம் தாரீக்கு, கஸ்டமர் நேம் பபிள் மேட்ரஸ், SMLD டெஸ்டிங் சென்டர், கொடுத்திருக்கிற லேட்டெக்ஸ் ஷீட் டெஸ்ட்,
போட்டிருக்காங்கல்ல, என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தட், இதுதான் டெஸ்ட் ரிப்போர்ட். இதுல பாருங்க, நான் சொன்னது நேச்சுரல் ரப்பர் தெரியுதா? ஆமா, 92.4% நேச்சுரல் ரப்பர் இருக்கு. 100% நேச்சுரல் போய் சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா 92% இதுல நேச்சுரல் ரப்பர் இருக்கு. ஏன்னா இப்ப ஃபோம் இல்லாம மேட்டர்ஸ் வராது. ஆமா, அது ஃபோம் கண்டென்ட் கிடையாது, கெமிக்கல் கண்டென்ட். இத பாருங்க, இதோட கிராஃப் வந்து இதோட டெனிசிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் வந்து 89.26. ஓகே, என்ன புரியுது? அதாவது பாத்தீங்கன்னா ஆதாரம் காட்டலாம். இந்த மாதிரி ஆதாரத்தை நான் வந்து தாய்லாந்துக்காரன் நம்ப மாட்டேன். அப்படியா? நான் தாய்லாந்துக்காரனே நம்ப மாட்டேன். எனக்கு மெட்டீரியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் நான் லேப் கமிச்சு விட்டு டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாதான் நான் சேலே ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் நான் சேல் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு கொடுக்க போற பொருள் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல எந்த குறையும் இருக்க கூடாது. அந்த இது மட்டும் தான் ஒரிஜினல். ஆமா, இல்ல இதுலயும் வருது. இப்போ ஒரு சின்ன இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க பிரதர். நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோன் யூஸ் பண்றீங்க, ஒரு விவோ ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஃபோன் 30,000. என்கிட்ட ஒரு விவோ ஃபோன் இருக்கு 3,000. இப்ப 2 பேரு அவரை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்களும் விவோன்னு சொல்லுவீங்க, நானும் விவோன்னு சொல்லுவேன். ஆனா 30,000க்கும் 3,000க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. இதே மாதிரிதான் தாய்லாந்து லேட்டெக்ஸ். இதே தாய்லாந்து லேட்டெக்ஸ் வந்து 4 கிரேட் வரும். A1, A2, A3, A4. எல்லாத்தோட பேரும் மேட் இன் தாய்லாந்து. இது A1 A2வா? இது A1 தான். A1 இருக்கிறதுனால 92.4% ரப்பர் வந்திருக்கு. உங்க வாயில வர்ணங்கரை கேட்டாங்க, எனக்கு தெரியும். A1 இருக்கிறதுனால தான் அவ்வளவு தைரியமா நான் சொல்றேன். சில பேர் சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் மிஷின்ல பிரிண்ட் பண்ணி இதான் லேட்டெக்ஸ் சர்டிபிகேட்னு கொடுக்குறாங்க. மக்களை எப்படி ஏமாத்தணும்ன்றது எல்லா வழியிலையும் ஏமாத்துறாங்க. அதுதான் சொல்றாரு. இதுக்கு வந்து 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீன்றாங்க. யாரோட காசு? நான் தெரியாம கேட்கறேன், யாரோட காசு யாருக்கு ஃப்ரீயா கொடுக்கும்? மக்கள் காசு வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கறது. அது எதுக்கு ஃப்ரீன்னு சொல்லணும்? நான் சொல்றேன், நான் எதுவுமே ஃப்ரீ கொடுக்க மாட்டேன். நீங்க லேட்டெக்ஸ் மெத்த எடுத்தீங்கன்னா 2 பில்லோ வரும், அது உங்க காசு தான். 2 ரெக்ரான் பில்லோ வரும், அது உங்க காசு தான். பெட்ஷீட் வரும், அது உங்க காசு தான். ஓகே, நான் எதுவுமே இது வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு உங்களுக்கு எந்த விதத்துலயும் நான் உங்களை ஏமாத்த கிடையாது. அதாவது பிரதர், நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு மக்கள் பிசினஸ் பண்ற 2வது தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓப்பனா பேசுங்க தெரியுமா? அதுக்கு ஹேட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதான் சொல்றேன். இதுல வந்து 4 கிரேட் இருக்கு. நீங்க எங்க வேணா வாங்குங்க, என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்க எங்க விருப்பம் இருக்கோ அங்க வாங்குங்க. பட் நான் சொல்ற குவாலிட்டி வாங்குங்க. கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி நீங்க வாங்குங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இது வந்து இதுல நான் சொன்னல, இது வந்து 90 டெனிசிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ், 90 டெனிசிட்டி. இது வந்து சூப்பர் சாஃப்ட் 32 டெனிசிட்டி. ஓகே, ஒரு மெத்த. இப்ப நான் இந்த கியூன் சைஸ் மெத்த இந்த இப்ப போட்டிருக்கிற ஸ்பெக்கு வந்து கியூன் சைஸ் மெத்த நீங்க எடுத்தீங்கன்னா 29,500 கொடுக்கலாம். 29,500. 29,500. இதுல வந்து ரேட் எப்படி கம்மி பண்ண முடியும்? நான் சொல்லிட்டேன். இது வந்து 120 டென்சிட்டி ஆர்த்தோபெடிக். அப்படியா? இது ஆர்த்தோபெடிக் வந்து 120 டென்சிட்டி. ஓகே, இதுல வந்து நம்ம ஒரு 60 டென்சிட்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரேட்டு குறையும். கஸ்டமர் சொல்லுவாங்களா யாராச்சும்? சொல்ல மாட்டாங்க. இந்த சூப்பர் சாஃப்ட் வந்து 32 டென்சிட்டி. ஓகே, இந்த 32 டென்சிட்டில வந்து நான் 20 டென்சிட்டியோ 18 டென்சிட்டியோ போட்டா இதுல ஒரு 2,000 குறையும். இதுல குவாலிட்டி குறைச்சாங்க, இதுல ஒரு 2,000 குறையும். கண்டிப்பா. இது நான் ஏதாச்சும் A3 கிரேட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுல 6,000 குறையும். அந்த கிரேடு அது வேற, அதை விட மோசமா வரும். அது அப்படியா? அதை விட மோசமா வரும் A3 கிரேட். அதுல வந்து வெறும் 23% ரப்பர் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சாலும் நேச்சுரல் ரப்பர் 92% சொல்லி. இதுல வந்து இந்த A3 கிரேட்ல மேட் இன் தாய்லாந்து A3 கிரேட்ல போனா வெறும் 23% தான் ரப்பர். கெமிக்கல் சொன்னீங்களா? மீதி கெமிக்கல் என்ன? இது என்ன மெட்டீரியல்? அது ஜிங்க் இருக்கும். ஜிங்க் அந்த குஷனிங் டென்சிட்டிக்காக அந்த ஜிங்க் போடுவாங்க. ஃபோமிங் கண்டென்ட், ஜிங்க் கண்டென்ட், வேக்யூம் கண்டென்ட் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 92% ரப்பர் பாரு. மத்த இருக்கிறது கெமிக்கல். நான் அதுவும் ஏமாத்தல. 100% நேச்சுரல்னு சொல்லி நான் ஏமாத்தல. கண்டிப்பா. அதாவது நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல 100% இல்ல, ஒரு 500% எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேட்ரஸ் வாங்க போறவங்க அதான், நீங்க எங்க வேணா வாங்குங்க, நான் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. என்கிட்ட வாங்கணுன்ற நான் என்னைக்குமே சொல்றேன். நீங்க என்னோட பழைய வீடியோ பார்த்தாலும் சரி, என்கிட்ட வாங்குங்க மெத்தன் நான் என்னைக்குமே யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்க வேணா வாங்குங்க, நான் சொல்ற குவாலிட்டி வாங்குங்க. ஓகே, ஸோ அது மட்டும் தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முதல்ல மனசு வரவே என்கிட்ட மட்டும் வாங்குங்கன்னு சொல்றது. அதான் சொன்னால பிரதர், யாரோட காசும் யாருக்கும் வேஸ்டா போக கூடாது. அதுக்கு ஒர்த்தியான ப்ராடக்ட், உங்களுக்கு ஒர்த்தியான ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுத்து வாங்குங்க, தப்பில்லை. கண்டிப்பா. இப்ப நான் இதுதான் உலகத்துல பெஸ்ட் நான் சொல்லல.
மத்த பொருள் தரமற்ற பொருள்னு சொல்றதுக்கு அந்த வீடியோ கிடையாதுங்க. எங்க பொருள் நல்ல பொருள், அவ்வளவுதான். அது நீங்க எங்க வாங்கினாலும் இந்த மாதிரி பொருள் வாங்குங்க. நான் சொல்றேன், நோட் பென்னு பேப்பர் எடுத்துக்கோங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் எடுக்கிறேன். சூப்பர். ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்க பாடி வெயிட், உங்க ஏஜ், எத்தனை பேர் படுக்கிறாங்கன்னு சொல்லுங்க, ஒரு ஸ்பெக் நான் சொல்றேன், பென்னு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி. இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மிச்சம் மீதி இருக்கிற குவாலிட்டி ஸ்ரீலங்கன்ல வந்து லாஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து நான் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லி விற்கிறாங்க. ஓகே ஓகே. சோ அப்ப ஸ்ரீலங்கன் கொடுத்தா நான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இல்ல, எனக்கு கட்டுப்படி ஆகன்றது வேற. அந்த ஸ்ரீலங்கன் மிச்ச மீதி குவாலிட்டி எடுத்துட்டு வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கன் சொல்லி. புரியுது. இதுதான் ஸ்ரீலங்கன் சொல்லி கொடுக்குறாங்க, அது வேற. அது வேற. ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் இந்தியால கிடைக்காது, அதுக்கு நான் கேரண்டி. கிடைக்கவே கிடைக்காது, நம்ப வேணாம். அதான். ரெண்டாவது தாய்லாந்து லேட்டெக்ஸ். இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ல வந்து 4 குவாலிட்டி இருக்கு. எல்லாத்தோட பேரும் தாய்லாந்து தான். அப்படியா? 1 2 3 4 A1 A2 A3 A4 ப்ரூஃப் காமிச்சீங்க. ஆமா. இல்ல, இந்த சீல் நீ எல்லாத்துலயும் A3 கிரேடுக்கு போனாலும் வரும். அப்போ ஓகே. கடைசி கிரேட்ல கூட இந்த சீல் வரும். அது இப்ப நீங்க காமிச்சே பாருங்க அந்த ஒரு பேப்பர்ல. அதான் சொல்றேன், கடைசி. ஆமா, கடைசி. அதுதான் சொல்றேன், நீங்க எங்க வாங்கினாலும் லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட் இருக்கா கரெக்டா மென்ஷன் பண்ணிடுவாங்க. சூப்பர் பிரதர், வேற லெவல் பிரதர். லேப் டெஸ்டிங் இருக்கா, நான் நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து வர்த்தியா இருக்கா, அதை பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. சரி பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். நிறைய பேர் கால் பண்ணாங்க, கண்டிப்பா பேசுங்க. தேங்க்யூ பிரதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வீடியோ எல்லாம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது கஸ்டமைஸ்னா சாதாரணமான ஒரு கஸ்டமைஸ் கிடையாதுங்க. ஒருத்தருடைய வெயிட்டு, அவங்களுடைய வயசு, நீங்க தனியா படுத்துவங்க போறீங்களா, ஃபேமிலியா படுத்துவங்க போறீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு உடம்புல, என்னென்ன பெயின்ஸ் இருக்கு, எதை சொன்னாலும் ஒரு டாக்டர் மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஒரு மேனுஃபேக்சர் இல்லைங்க, டாக்டர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. மறக்காம எல்லாம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. ரேட்டும் ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமங்க, உங்க வீட்டுக்கே கொடுத்துட்றாங்க, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு காசு கொடுத்தா போதும் சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய 4 வருஷம் யூடியூப்டைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக மறக்காம சாருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஜென்யூனான இந்த பிஸ்னஸும் கண்டிப்பாக எல்லாம் பயன்படுத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற நல்ல பதிவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.